அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்க மேங்கோ சாகோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ள கண்டிப்பாக ஒரு தாட்டி ட்ரை பண்ணிடுங்க. அரை கப் ஜவ்வரிசியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து பெரிய ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன ஜவ்வரிசி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கிளாஸ் தண்ணியை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் ஜவ்வரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணியை வடிச்சிட்டு நார்மல் வாட்டரில் ஒரு தாட்டி அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கிடைக்கும். 2 மாம்பழம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக நான் வந்து க்யூப்ஸ் போட்டு ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சத்தை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் வந்து அப்படியே இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க மேங்கோவை. அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்னஸ்க்காக நம்ம வந்து மில்க் மேட் சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பாலை நான் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாமே நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு. இப்போ கண்ணாடி மாதிரி இருக்கிற ஜவ்வரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கிளாஸில் நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். கீழே நம்ம ஃபஸ்ட்டு மேங்கோ பீசஸை சேர்த்துட்டு அதுக்கு மேலே மேங்கோ சாகோவை சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து மேங்கோ வச்சுட்டு மேலே வந்து ஜூஸை சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க மேங்கோ சாகோ ரெசிபி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளே ட்ரை பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.